இப்போ இந்த படத்துக்கு லிஜோ பண்ணிருக்காங்க, கிரேட். இப்போ assume if Nayanthara had done it or Trisha had done it or say someone has done it, just as how Mammootty did it la ipo at this age. Exactly. வந்து ரேவதி மேம், பிரகாஷ் ராஜ் அவங்கெல்லாம் படிச்சாங்க, அவங்கெல்லாம் பண்ற மாதிரி ஐடியாவும் இருந்தது. நான் லிவிங் திங்ஸை கேரக்டராக மாற்றுறதுல இவருக்கு அது ஒரு நேக் இருக்கு. ஈவன் இந்த படத்துலேயே மிக்ஸி கூட ஒரு கேரக்டர். ஒவ்வொரு ஷாட்டுமே வேற வேற விஷுவல், வேற வேற இடத்துக்கெல்லாம் போயெல்லாம் ஷூட் பண்றாங்க. நம்மனால போர் அடிச்சு நம்ம உட்காந்துட்டு ஆக்ஷனுக்கும் கட்டுக்கும் நடையில எங்களுக்குள்ள இந்த ஆர்குமெண்ட்ஸ் போகும். கட்டுக்கு அப்புறம் நான் சார் நீங்க அந்த படம் எப்படி விളിக்கு அந்த மாதிரி அவன் கொல்லாம் அப்படின்னு சொன்னதா இவர் சொன்னார். அவன் கொல்லாம் அவனை விളിக்கு அப்படின்னு மலையாளத்தில் அவர் சொன்னாரா? இல்ல அந்த மாதிரி யோசிக்கிற நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. நீங்க வேற don't come to this side but Hi, welcome to Cinema Express. Na Jayabhuvaneshwari and iniki I have Jayaprakash director and actor Kalesh with me. Kaadhal Enbadhu Podhu Udamai இந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக we are here. Such a good film. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை பார்த்து felt so heartwarming. And it was non-judgmental. அதுதான் I like the film, about the film the most. So first sir, உங்களோட I want to start. எனக்கு வந்து நீங்க பேக் டு பேக் பண்ற படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப யூனிக்கான சப்ஜெக்ட்ஸ். பட் இது I'm sorry for starting with this question. I'm starting with the business angle of it. How are you motivated to make such films? ஏன்னா we know that இது வந்து டக்குன்னு ஒருத்தவங்க எடுத்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க. தலைக்கூதலுமே அந்த மாதிரி ஒரு படம் தான். You even told ஒரு இன்டர்வியூல மஸ்கிட்டோ ஃபிலாசபி நான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பண்ணேன், எனக்கு ப்ரொடியூசர்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங்ல அந்த ஐடியா வந்து பண்ணீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி how you motivated to still continue doing these subjects? இல்ல தெரியல, மேபி எனக்கு கதை தான் என்னோட மோட்டிவேஷன். த ஸ்டோரி ஐடியா இஸ் த மோட்டிவேஷன். இஃப் யூ சி தலைக்கூத்தல் ஆல்சோ த பிரைமரி கொஸ்டின் ஆஃப் வில் ஐ டூ இட் டு மை ஃபாதர், அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். அது வந்து நம்மளை தூங்க விடாமல் பண்ணோம். ஸோ அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணுது ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் இதுவும். வாட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இன் மை ஃபேமிலி ஆர் வாட் இஃப் and I didn't know about this at all when I started to write it. ஸோ அந்த ஒரு இடத்துலேருந்து தான் இது ஆரம்பிக்கிறேன். அப்போ ஆரம்பித்தா அதை முடிச்சாகணும் இல்லையா? ஸோ அப்படிதான். பிசினஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இல்லை நான் அது என்னன்னு தெரியல. அது மேபி இனி நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இனி அடுத்து பண்ணுறதாவது அப்படி யோசிச்சு பண்ண, ஓகே இது ஓடுமா ஓடாதான் நினச்சி பண்ணுவேனான்னு தெரியல எனக்கு. இல்லை அந்த மாதிரி யோசிக்கிற நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. நீங்கள் வேற don't come to this side but I mean I'm just trying to understand. ஏன்னா என்ன நம்ம சொன்னாலும் பேஷன் எல்லாமே இருந்தாலும் end of the day the money it makes is what matters ல, because அந்த சஸ்டைனபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. So that's what I was wondering. But இதெல்லாம் பின்னாடி போய் where did this I'll try to butt in there, if you don't mind. Money it makes matters, but that's not the only thing that matters அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்துக்கு ஷெல்ஃப் லைஃப்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஷெல்ஃப் லைஃப் ஆல்சோ மேட்டர்ஸ் ஃபார் அ ஃபிலிம், பிகாஸ் at the end of the day it is also a கலை படைப்பு இல்லையா? அது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்னு பார்க்கும்போது தான் மணி மேட்டர்ஸ் மோர் தென் எனிதிங் எல்ஸ். டெஃபினெட்லி சினிமா இஸ் காமர்ஸ் அண்ட் தென் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. காமர்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் சயின்ஸு, அதுக்கப்புறம் தான் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆர்ட்டும் கூட தானே. ஸோ அந்த ஷெல்ஃப் லைஃபு நிறைய வருஷத்துக்கு அப்புறமா கூடவும் அந்த படத்தை பற்றி பேசுகிற விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி படங்களும் தேவை நமக்கு. ஸோ இன்ஃபேக்ட் தியேட்டரில் ஃப்ளாப்பான பல படங்களை பத்தி இப்பவும் பேசுறாங்க இல்லையா? 20 வருஷத்துக்கு அப்புறம். ஆமா, அப்படி சொல்ற படங்கள் இருக்கு. அதே வருஷம் இறங்கி தியேட்டர்ல பிளாக் பஸ்டரான படத்தை நிறைய பேர் மறந்தும் போயிருக்காங்க. சோ சக்சஸ் இஸ் நாட் ஒன்லி தட் அப்படிங்கிறது. பட் இன்ட்ரெஸ்டிங்லி now that you say that, ரோஹினி மேம் இப்போ ரீசெண்டா இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது she says I don't want காதல் என்பது பொது உடைமை to age well because she wants the society to progress so much. That's a very interesting thought. I'm like எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு. But yeah, getting back to the topic, இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது? இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நான் இந்த ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது when did that spark hit you? தெரியல. in hindsight when I think இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுமேன்றதுனால நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும். அதே நான் இங்கேயும் சொல்கிறேன். ஒரு நண்பருக்காக ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக அவர் வந்தார். ஒரு மியூசிக் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் வீடியோவுக்கு ஒரு ஐடியா நான் கொடுத்தேன். அப்போ வேலை இல்லாமல் இருந்தேன். ஓகே மியூசிக் வீடியோ பண்ணால் கொஞ்சம் காசு கிடைக்கும்னு நினச்சி ஐ சாட் ஓகே வில் லெட் அஸ் டு அ மியூசிக் வீடியோ அப்படின்னு. ஆஃப்டர் தலைக்கூத்தல் ஆஃப்டர் லென்ஸ். ஸோ அவர்கிட்ட இந்த ஐடியா ஒன்று பிச் பண்ணேன். ஒரு பட்டர்ஃப்ளைக்குள்ளேருந்து, ஸோ ஒரு குக்கூன்லேருந்து பட்டர்ஃப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அண்டு அப்படியே ஒரு பெண்
ஒரு 18 வயசு 20 வயசுக்குள்ளே இருக்க பெண் வந்து அழகான ஒரு டான்ஸ் ஃபார்ம், அந்த பட்டர்ஃப்ளையோட மூமெண்ட்ஸும் கிளாசிக்கல் இதுவும் வச்சு அவள் டான்ஸ் ஆடுறா, அதை கொரியோகிராஃப் பண்ணுவோம். அவங்க அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறான் ஒரு பியூட்டிஃபுல்லான வீட்டில். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் இட் ஷீ மேக்ஸ் ஹர் ரியலைஸ் தட் ஷீ இஸ் நாட் வாட் ஷீ இஸ் கம்மிங் அவுட். அண்ட் ஷீ இஸ் மேக்கிங் தட் ஸ்டேட்மெண்ட், இது பண்ணலாம் அப்படின்னோடனே ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அப்படின்னு ஆரம்பித்தாரா. ஸோ அதுதான் ப்ராபப்ளி நினைக்கிறேன். ஏன்னா ஆனா அப்படின்ற ஒன்று வந்துச்சு இல்லை, ஆனால தான் ஆரம்பிச்சு. ரைட், நைஸ், இன்ட்ரெஸ்டிங். அந்த அவரோட அந்த ஹெசிடேஷன் இஸ் வாட் மேட் யூ. யா, அப்போ நான் அப்படியே யோசித்தேன், நானும் ப்ரோக்ரஸிவ் அப்படிலாம் நான் கிளைம் பண்ணல. அப்படியா, ஏன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் பண்ணக்கூடாது, வை. ஸோ தென் வை நாட், யா. ஸோ அப்படி தான் அது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இது கதையானது எப்படின்னா, அகெயின் இட் ஹேஸ் கனெக்ஷன் டு மஸ்கிட்டோ ஃபிலாசபி. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தால் இட் லீட்ஸ் டு சம்திங் எல்ஸ் அப்படி தான். இந்த மஸ்கிட்டோ ஃபிலாசபினால தான் இந்த படமே நடந்தது ஆக்சுவலாக. அண்ட் மஸ்கிட்டோ ஃபிலாசபினால தான் இந்த படமே நான் எழுதினேன். இதெல்லாமே இன்டர்லிங்க்னு இப்போ நம்ம யோசிக்கும் போது தான் தெரியும். பிகாஸ் மஸ்கிட்டோ பண்ணி முடிச்சுட்டு அது அப்படியே இருந்தது, எடிட்டர் கிடைக்கல. பெங்களூர் போனேன், என் ஃப்ரெண்டு மஸ்கிட்டோவில் நடித்த ஹீரோ, அவனும் ப்ரெஸ்ஸில் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் வேலை பார்க்குறான். ஸோ அதுக்கு கீழே அன்றைக்கி போனோன்னா மார்னிங் அந்த எடிட்டர் வரல, அவைலபிள் இல்லை. ஏன் அங்கே போனோன்னா சரி ஃப்ரீயாக எடிட் பண்ணி கொடுப்பான் அப்படின்னாங்க. அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னைக்கு அவன் இல்லைன்றனால அவனோட ஆஃபீஸுக்கு கீழே ஒரு பார் இருந்தது. அங்கே யூ கெட் குட் ப்ரான்ஸ் அண்ட் நைஸ் பியர். அங்கே உட்காந்து அப்படியே சரி டைம் போனோம்ல, அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் சுரேஷ் அப்படின்னு திருப்பியும் பேசிகிட்டு இருந்த மஸ்கிட்டோ பண்ணி வச்சிருக்கோம், அது எடிட் பண்ணல. அவன் சொன்னான், கன்னடா ஃபிலிமில் ஒரு 18 lakhs கிராண்ட் கொடுப்பாங்க, நம்ம கன்னடா படம் பண்ணிங்க. கன்னடா படம் அப்படியே 18 lakhs ஒரு படம் பண்ணுவோம், என்ன கதை, அகெயின் லென்ஸ் மாதிரி ஒரு வீட்டில் நடக்கிற கதை. ஓகே, சர்வரை கூப்பிட்டு டிஷ்யூ பேப்பர் வாங்கி 1 line ஆர்டரா இப்படி அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நம்ம வாட் இஃப் வி அந்த டான்ஸ் எடுத்து இங்கே வச்சு ஒரு பொண்ணு வந்து வீட்டில் போய் சொல்கிறா, how do we do it அப்படின்ட்டு we scribbled the 1 line order, she is coming going blah 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 அப்படி பண்ணிட்டு அன்றைக்கே ஈவினிங் மியூசிக் டைரக்டர் மஸ்கிட்டோ ஃபிலாசபியோட மியூசிக் டைரக்டரோட ஸ்டூடியோவில் போய் உட்காந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் ஒரு கன்னடா ஆக்ட்ரஸை போய் மீட் பண்ணோம், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு இதில். அப்புறம் அது முடிச்சுட்டு அவன் சென்னை வந்துட்டேன், அங்கே எடிட்டும் நடக்கலை. இங்கே வந்ததுக்கு அப்புறமா என்னோட கோ டைரக்டர் ரவீன் அவர்கிட்ட பேசிக்கும்போது, எதுக்கு கன்னடாவில் இது தமிழ்லேயே பண்ணலாமே அப்படின்ட்டு தென் ஐ ரோட் த ஸ்டோரி. எழுதி முடிச்சுட்டு லென்ஸ் ரிலீஸ்க்கு அப்புறமா ப்ரொடியூசர் கேம் ஆன் போர்ட் சேயிங் ஐ வில் டூ வாட் எவர் ஸ்டோரி யூ ஹேவ் சார், இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க சார். இல்லை நான் பண்ணுறேன் தம்பி வந்து சொன்னோன்னே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஜாதகம்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு எல்லாம். ஆமாம், அவருக்கு செட் ஆனதான் பண்ணுறாரு. தென் it was all on. Then I spoke to couple of actors who came on board. But again ஒரு நாள் கூப்பிட்டு, இல்லை தம்பி இது நமக்கு இது இப்போ வந்து ஜஸ்ட் எனக்கு பெரிய ஆசை எல்லாம் கிடையாது, காசு போட்டால் காசு எடுக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று எனக்கு பண்ணி கொடுங்க. நான் சொன்னேன், நம்ம படம் சார், இது வந்து காசு போட்டால் எடுக்க முடியாது சொல்ல முடியாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, காசு போட்டு காசு எடுக்க அதான் சார் பெஸ்ட்டு, என்னால் அப்படி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அது அப்படியே Then Geo Baby watched Mosquito Philosophy before the Great Indian Kitchen released. He called me, we were friends. Then his film became a big hit. Later they wanted to do a Tamil film and they came to me. So I narrated somehow there's a way of things. Absolutely. I narrated the story and it happened. So அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது ஒரு ஸ்டோரியா இருக்கு. I think appo nadakkrappo you would have gone through immense pressure and overthinking, anxiety, but இப்போ when you look back no, you're just wondering how the dots got connected, how it was supposed to be meant to be like. நீங்க எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தீங்க? How did sir call you and what was that whole if you can recall? Yeah, I mean like JP sir and I sir னக்க விളിക്കുന്നത് நான் சேட்டா தான் கூப்பிடுவேன். So இவரு நானும் சேர்ந்து ஒரு படத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சோம் 2014ல. It was called The Surreal அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷார்ட் ஃபிலிம் கூட கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போச்சு. விஜய் ஜெயபால்னு சொல்லிட்டு டைரக்டரோட ஷார்ட் ஃபிலிம். ஸோ அப்போலேருந்தே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். லென்ஸ் படம் பண்ணும்போதே அவர் வந்து எழுதிட்டு அவர் வந்து என்ன வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாரு. அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகல. தென் ஹீ ஹிம்செல்ஃப் டெட் விச் வாஸ் த ரைட் கால், ரைட் டிசிஷன் ஆக்சுவலி. அப்புறமா இன்ஃபேக்ட் தலைக்கூத்தலுக்கும் நாங்கள் பேசினோம், அதுவும் இட் டிட்ன்ட் ஹேப்பன். பட் அதான் ஒரு நேரம் இருக்கு இல்லையா,
long impending collaboration. So finally மூணாவது ட்ரையா நாங்க வந்து காதல் என்பது பொது உடைமைக்கு கேட்டபோது நான் சொன்னேன், இப்போ நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க, மறுபடியும் வேற யார்கிட்டயாவது போக போறீங்க. இல்ல நான் ஏற்கனவே ஜியோ பேபிட்ட கேட்டுட்டேன். நல்ல வேளை அதுக்குள்ள என்னோட ஒரு 1-2 படங்கள் வந்துருச்சு, லைக் ஹிருதயம், கார்கி எல்லாம் வந்ததுனால அவரும் அது பார்த்திருக்காரு ஜியோ பேபி சார். அப்ப அவரு வந்து அவன் கொல்லாம் அப்படின்னு சொன்னதா இவர் சொன்னார், அவன் கொல்லாம் அவனை விழிக்கி அப்படின்னு மலையாளத்துல அவர் சொன்னாராம். ஸோ அதனால அப்படிதான் எனக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சது. அப்புறம் இவர் எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பினாரு, நான் அதை படிச்சு பார்த்துட்டு அந்த ரவீந்திராங்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் தான் என்னை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, எல்லா தரப்பு வாதங்களையும் முன்வைக்கிற மாதிரி வசனங்கள், பயங்கரமா என்ன அந்த ஆஸ்பெக்ட் ரைட் தட் it does not the awareness create பண்ற films நிறைய வந்து ரொம்ப ப்ரீச்சியா ஒரு மாதிரி ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். This is more like a discussion. And it also gives, அதாவது it doesn't judge. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, when வினீத் சரோட அந்த ஒரு ஐடியாஸ் அவர் சொல்லும்போது, yeah, he's not wrong entirely, we understand you, we're just not able to fully accept your point of view அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர எங்கேயுமே இந்த கேரக்டர் தப்பு, இந்த கேரக்டர் தான் சரி, including I think the characters in the film also don't judge. அதுதான் அதோட பியூட்டி. Also as an audience when you're watching it, எனக்கும் வந்து படிக்கும் போதும் படம் பார்க்கும் போதும் ஆமா அவர் கேட்கறதும் சரிதான், யார் பதில் சொல்லுமா ஆக்சுவலா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்ட் தானே அப்படின்னு நமக்கும் தோணும் இல்லையா? ஸோ அதான் அந்த ஒரு புரிதல் தான் இந்த படம் கிரியேட் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து ஒரு காஸ்டிக்கும் நேல் பண்ணியிருந்தீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், இன்க்ளூடிங் கலேஷ். எல்லாருமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்களோட ரோல்ஸ் கரெக்டா என்ன கொடுக்கணும், அது இன்க்ளூடிங் தீபாக்கெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீன் வந்து ரோனலா பண்ணாங்க. ரோஹினி மேம் கேட்கவே வேண்டாம். பட் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் காஸ்டிங்கா? ஹவ் டிட் தே ஆல் சிட் இன்? இல்ல நான் சொன்னேன் இல்லீங்களா, முதல்ல அந்த கன்னடா ஆக்ட்ரஸ் ரைட், ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறமா வேற ப்ரொடியூசர் வந்தாரு. அப்போ டோட்டலி வேற காஸ்டிங் ஆக்சுவலா. பட் தமிழ்ல நான் கேக்குறேன். தமிழ் தான். அப்போ அந்த ப்ரொடியூசர் தமிழ்ல பண்ணனும் வந்தாரு. அப்போ வந்து ரேவதி மேம், பிரகாஷ் ராஜ் அவங்க எல்லாம் படிச்சாங்க, அவங்க எல்லாம் பண்ற மாதிரி ஐடியாவும் இருந்தது. ஆனா அந்த ப்ரொடியூசர் போயிட்டாரு அந்த டைம்ல, தட் இஸ் 2018 17 18 அந்த டைம்ல. தென் டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ வரும்போது எல்லாமே மாறி இருக்கு. அப்போ ஜியோ பேபி சாரோட படத்துல வந்து இவங்க நடிச்சிருந்தாங்க, ரோஹினி மேம், ஃப்ரீடம் அந்த மாதிரி ஃப்ரீடம் சம்திங் ஆந்தாலஜி ஆஃப் ஃபிலிம்ஸ், அதுன்னு ரொம்ப பிடிச்சிருந்தேன். அப்போ நான் வந்து ஜியோ பேபி சார் கேட்டேன் அவங்ககிட்ட கேட்கலாமா எப்படி அப்படின்னு. ஸோ இது ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்க தான் இருந்தாங்க, ஏன்னா இவங்களுக்கு ஆக்சசிபிளா இருந்தாங்கன்றதுனால. ஸோ தென் இட் அப்படியே ஒர்க்ட் அவுட். இதுல ஒரு நிறைய பேர் வைக்கிற ஒரு கிரிட்டிசிசம்னு இல்லை, பட் ஒரு குறை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்போதான் குயர் பேஸ்ட் ஃபிலிம்ஸே நம்ம எடுக்கிறோம். தமிழ் சினிமா எஸ்பெஷலி இஸ் ரியலி ஸ்லோ அங்க வரதுக்கு. பட் அதுலயுமே குயர் ரோல்ஸ்ல வந்து நீங்க வந்து குயர் ஆக்டர்ஸை காஸ்ட் பண்ண மாட்டீங்க. பட் தேர்ஸ் ஆல்சோ த டர்த்ல. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? லைக் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இல்லைங்கிறது ஒரு பக்கம், பட் தெர் இஸ் திஸ் வெரி ஜென்யூன் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் த குயர் கம்யூனிட்டி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, அந்த ரிக்வெஸ்ட் வந்து ரொம்ப கரெக்டான ரிக்வெஸ்ட் தான். பட் நம்ம படமா எடுக்கும்போது அந்த படம் வந்து நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் தான், கதையே இப்படி இருக்கு, நம்ம இதை வந்து இப்போ நான் வந்து இண்டிபெண்டா எடுத்திருந்தேன்னு வச்சுங்களேன், பியூர்லி இண்டிபெண்டா எடுத்திருந்தேன்னு வச்சுங்களேன், இட் டஸ் நாட் மேட்டர் ஃபார் மீ. நான் வந்து casting do a casting call and if I get a queer actor who satisfy my audition requirements, I would cast. அங்க ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லாட்டினா அவங்கள பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, இல்ல ரொம்ப கம்மியா இருக்காங்க, அது அவங்க தப்பு கிடையாது, அது ஸ்லோவா தான் அது வந்து வரும், அது இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமால பண்ணும்போது டெஃபினெட்லி இப்போ இந்த படத்துக்கு லிஜோ பண்ணிருக்காங்க, கிரேட். இப்போ அஸ்யூம் இஃப் நயன்தாரா had done it or த்ரிஷா had done it or say someone has done it, just as Mammootty did it இப்போ at this age. Exactly. So அந்த மாதிரி இப்போ யாரா பண்ணிருந்தானே இந்த படம் இன்னைக்கு வந்து பயங்கர ஹிட் ஆகி பயங்கரமா போயிட்டு பேன் இண்டியனா இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கியூர் மக்களோட இந்த இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். சோ அந்த ஒரு ஆங்கிளும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இமிடியேட்டா நம்ம கேஸ்ட் பண்ண முடியாது, இல்ல ஆக்டர்ஸ் இல்ல. அதான் நம்ம ஆசைப்படுறதான், let there come a time when அந்த கம்யூனிட்டில இருக்கிற ஆக்டர்ஸே வந்து அந்த மாதிரி படங்கள் நடிக்கட்டும், அந்த மாதிரி நடக்கட்டும். பேபி ஸ்டெப்ஸ் தான் நினைக்கிறேன். பட் அதுல ஒரு ஆர்ட் ஃபார்மா பார்க்கும்போது லாஜிக்கலி டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். நான் வந்து ஒரு பர்டிகுலர் இதுவா இருக்க வேண்டாம், நான் அதுவா நடிக்கிறது. நான் நடிகன், நான் வந்து கேயா நடிக்கலாம், லெஸ்பியன் நடிக்கலாம், ரேபிஸ்டா நடிக்கலாம், கொலகாரனா நடிக்கலாம், என்ன வேணா நான் நடிகன். அப்போ நான் வந்து இந்த கம்யூனிட்டியில இருக்கேன்,
என் படத்தில் கேஸ்ட் பண்ணும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் பிராமின் கம்யூனிட்டியில் ஒருத்தர் இருக்காருன்னா பிராமின் cannot come and ask me that why didn't you not cast a Brahmin in a Brahmin role that does not make any sense at all. So basically அந்த கொஸ்டினே தப்பு, அவங்க கேட்கறதும் தப்பு தான். I think அவங்க கேட்கறது மோர் சோ இந்த படத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்காது, பிகாஸ் நீங்க காட்டுறது வந்து செக்ஷுவல் ஐடென்டிட்டி இல்லையா, அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ரோல்ஸ்ல தான் நிறைய கேக்குறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் I don't think it's like a criticism, it's more நீங்க சொல்ற because இப்போ வந்து இப்போ சூப்பர் டீலக்ஸ் எடுத்துட்டோம்னா yeah விஜய் சேதுபதி சார் was amazing as a trans woman la, but அவங்க சைடுல இருந்து நாங்க இன்னுமே ஆத்தென்டிக்கா அத கொண்டு வருவோமே அப்படிங்கற அந்த ஒரு having said that on the creative side we had someone from the community, right? on the creative side Malini Sundarathan was there throughout. அவங்க வந்து ஸ்கிரிப்டிங்ல இருந்தே அவங்க வந்து நிறைய ஒரு கன்சல்டன்ட் இல்ல ஸ்கிரிப்டிங்ல இருந்து அவங்க கிடையாது. ஸ்கிரிப்டிங் நான் ஃபுல்லா முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போட்டு காஸ்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து இது அவங்கள பற்றி சொல்கிறோம், அவங்கள பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணியிருக்கேன், மதர் டாட்டர் வேர் தே காட் ஹர் மேரீட், லண்டன்ல போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க டிவைஸ் ஆட்டாங்க, அது வேற கதை. பட் ஐ ஸ்போக் டு த ஃபேமிலி, ஐ கேவ் தம் தி ஸ்கிரிப்ட், தே ரெட் இட், தே லைக்ட் இட். அண்ட் அதெல்லாம் முடிச்சு நான் ஷூட் போகிறதுக்கு 1 மாதம் முன்னாடி தான் நான் வந்து யோசித்தேன், இல்லை இனி திருப்பியும் பொலிட்டிக்கலி இதில் எதனா அவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் மாலினி கேம் இன், ஷீ went through it and gave some corrections and suggestions. And சில வசனங்கள் வந்து சென்சிட்டிவா இருக்கும், இது அப்படி போலாம் இப்படி பேச வேணாம் அப்படிங்கிற. and அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் லிஜோ மோல் and அவங்க வந்ததுக்கு அப்புறமா I asked her to interact with them Malini, okay. with them and you know they go out and you know shopping and marlam konjam avanga they went an idea of things. So there was an interaction with the community. I think that's one step forward for sure. நம்ம artists also had a kind of a workshop with them அப்படிங்கற மாதிரி. நீங்க வந்து இதுல வினீத் சாரோட நிறைய உரையாடல் and ரோஹினி மேமோடையும் ஒரு couple of scenes இருந்தது. So அந்த வெட்டரன்ஸோட நடிக்கிறதுங்கிறது how was it? Yeah, I mean கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெட்டரன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேவ் இன்ஸ்பயர்ட் அஸ் இல்லையா, சம் வே ஆர் தி அதர். நான் இந்த ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல கூட சொல்லியிருந்தேன், வினீத் சார் வந்து நான் ரொம்ப சின்ன வயசுல தான் காதல் தேசம் பார்த்தேன். அப்போவே நான் வந்துட்டு, ஏன்னா எனக்கு எப்பவுமே சம்மர் கட் பண்ணி விடுவாங்க முடி, அப்போ நான் வந்து இவர் மாதிரி மஷ்ரூம் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனா நான் வந்து இந்த மாதிரி மஷ்ரூம் கட் எல்லாம் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இருந்திருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. ஸோ எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா வினீத் சார். ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி. மலையாளத்துலயும் நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து இட் வாஸ் அன் ஆனர் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஹிம். அவர் வந்து மலையாளத்தில் ஹரிஹரன் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் தான் லைக் நிறைய படங்கள் லைக் லெஜெண்டரி படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ண அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பேன். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஹரிஹரன், நகஷதங்கள், அப்புறம் மோனிஷா and him, they both got introduced in that film. ஸோ ஹரிஹரன் சாரோட தான் இந்த வடக்கன் வீரகாதா, அப்புறம் பழஷி ராஜா, அந்த மாதிரி எபிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ண ஒரு டைரக்டர். அவர் சர்க்கம் பண்ணாரு வினீத் சாரை வச்சு. ஸோ அந்த அந்த விஷயங்கள்லாம் நமக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா இவங்க கிட்டதெல்லாம் தானே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி பில்டிங் ஃபேக்டர். ஸோ ஆக்ஷனுக்கும் கட்டுக்கும் நடையில எங்களுக்குள்ள இந்த ஆர்குமெண்ட்ஸ் போகும். கட்டுக்கு அப்புறம் நான் சார் நீங்க அந்த படம் எப்படி விளங்க அந்த மாதிரி. அவரும் பயங்கர ஸ்வீட், எல்லா கதையும் ஷேர் பண்ணுவாரு. He's very sweet and good memory also. Right. நான் ரிவ்யூலயும் அதான் எழுதியிருந்தேன். படத்தை பத்தி எழுதும்போது I genuinely like that choice where you showed them falling in love on the bike ride vachila. It's such a cliche actually if you think about it, but using that cliche inda idula vandu it was very interesting choice. adu enga அந்த பொரி எங்க தட்டிச்சு இல்ல, அது நான் நீங்க சொன்ன கிளீஷேன்னு தெரிஞ்சு அது வைக்கணும்னு தான் நான் வச்சேன். ஏன்னா I wanted to do a love song just like இந்த படம் பண்ணும்போது 2 சாய்ஸ். ஒன்று கோ ஃபெஸ்டிவல் வே, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தட் வே. ஆனால் நிறைய படம் அப்படி வருது, அவங்க பார்க்குறாங்க, பொதுவாக இருக்கிற மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். அதனால இதோட ட்ரீட்மெண்ட்டும் இப்படி இருக்குது. ஸோ இந்த பாட்டு வந்து ஐ வாண்டட் இட் டு பி த ஃபர்ஸ்ட் லவ் சாங் பிட்வீன் 2 men, which even when men watch it, they don't feel that it is 2 men. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ இவங்களும் அப்படி பண்ண விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால இதுக்கு எந்த ரெஃபரன்ஸ் அப்படிலாம் எடுக்கவே இல்லை.
நான் லவ் பண்ணா எப்படி பண்ணுவேன், அவர் நான் படத்துல பார்த்து என்னெல்லாம் எனக்கு எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு டேக் தை கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பைக் அண்ட் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், the cliched thing இருக்கு இல்லையா, எவ்ரி ஒன் ட்ரீம்ஸ் அபவுட் எவ்ரி ஒன் ஈவன் நவ் would like to do it again and again and again. So அதனாலதான் அந்த I think that's the best decision. அது probably you would have thought இது ரொம்ப கிளிஷேவா இருக்கும் maybe, but I think at a point நீங்க அந்த டெசிஷன் எடுத்தது ஒரு நல்ல இது ஸ்டெப் தான். பட் இந்த படத்தை பத்தி நான் கொஞ்சம் ரிவ்யூஸ்லாமோ, நான் என்னோட ரிவ்யூ தாண்டி மற்ற ரிவ்யூஸ் படிக்கும்போது ஒரு சின்ன குறையா சொல்றது வந்து இன்னுமே சாம்க்கும் நந்தினிக்கும் இருக்கிற சீன்ஸ் நிறைய வச்சிருக்கலாம். ஹவு தே ஃபெல் இன் லவ்ங்கிறத வந்து இன்னுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம்னு. அது ஏதாவது இருந்துச்சா ஸ்கிரிப்ட்ல? இல்ல டெஃபினட்டா கிடையாது. இது மட்டும் போதும் அப்படின்னு. ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் நாட் அபவுட் தே ஃபாலிங் இன் லவ், இட்ஸ் அபவுட் தே கமிங் அவுட் ஆஃப்டர் ஃபாலிங் இன் லவ். ஐ டஸ் நாட் ஈவன் நான் இந்த பாட்டு சீன் வைக்கவே இல்லைனாலும் இந்த படம் அப்படியே ஒர்க் ஆயிருக்கும். நான் காட்டவே வேண்டாம், அவசியமே கிடையாது. இது வந்து நான் சொன்னேன், ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்து கமர்ஷியலா இருக்கணும்ன்றதுனால இது பண்ணேன். ஏன்னா ஐ வாண்டட் இட் டு ரிலீஸ் இன் தமிழ்நாடு தியேட்டர்ஸ். நான் இப்போ ஃபெஸ்டிவலா போயிருந்தா நான் இந்த பாட்டு சீன் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் வேண்டுமே வச்சேன். அண்ட் அந்த ஃபிளாஷ்பேக் இந்த கதைக்கு தேவையில்லை. இட்ஸ் அ கான்வர்சேஷனல் ஃபிலிம் பேஸ். நீங்க ரியலா பாத்தீங்கன்னா இதோட ப்ரொட்டாகனிஸ்ட் இவங்க 2 பேர் கிடையாது. ரோஹினி இஸ் த ப்ரொட்டாகனிஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ஆக்சுவலி இஃப் யூ லுக் அட் இட். ஸோ அதனாலதான் அந்த இது நான் வைக்கல. எஸ் வெரி வெரி கிளியர். கலேஷ், உங்களுக்கு வந்து how much of Ravindra resonated with you? A lot of it. Actually. It did? Okay. A lot of it. Because more than resonating, it was a revelation. அதுதான் நான் யோசிச்சேன். பிகாஸ் as much as இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவலா யோசிக்கும் போது I think I'm an ally to people from the community. But நான் யோசிச்சு பார்க்கும்போது அந்த படத்தையும் அழகா எழுதியிருந்தாங்க. I don't think we're as much as an ally as we think we are. We have a lot of learning to do. So அதுதான் I want to ask very true. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம அலைன்னு, பட் நம்ம வந்து அக்னாலேஜ் மட்டும் தான் பண்றோம், நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அவங்க இருக்காங்கன்னு தெரியும், ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க மாட்டாங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்டா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். அதனால தானே we are not mingling with them. ஸோ அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது ரவீந்திராக்கு இருக்கு. ஸோ இஃப் லைக் ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் he was in love with Sam அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் he realized that she was gay and then he turned her best friend அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி ஃபார் மோஸ்ட் மென் அது தெரிஞ்ச உடனே அவன் விலகி தான் போவான் இல்லையா? நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாங்கிறது ஒரு லைக் யூஸ்வலா சொல்ல மாட்டான், எஸ்பெஷலி டு கே வுமன் இல்லையா? ஸோ அப்போ அது வந்து எனக்கு பயங்கர ரெவலேஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் நண்பனா இருந்து அதுவும் அவங்களோட காதலுக்காக இவன் to the extent that he is encountering a question, are you gay? From her father, and then minutes later he is saying that நான் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சார் எங்க சார் நீங்க இப்பதான் 5 நிமிஷம் முன்னாடி நீ கேயான்னு கேட்ட நீங்களே இப்போ வந்து so complicated, so complex. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஐ மீன் ரவீந்திராவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நரேட்டிவ் இருந்தா வேற மாதிரி ஆக்சுவலி ரவீந்திராக்கு தான் நிறைய சீன் படத்துல வந்து which I had to cut. ரவீந்திராவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரவீந்திராவோட லைஃப் காமிச்சிருப்பேன். அவங்க அம்மா கூட இன்டராக்ஷன், அவங்க அம்மாவை பார்த்துப்பான். அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க அசிங்கப்பட்டு வர போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா லெங்க்த்துக்காக கட் பண்ண வேண்டி வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச சீன். ஆமா, எனக்கு பிடிக்காம ஐ மீன் அப்படின்னு நினைக்கிற சீன்ஸ் அதான். எவ்ரிவன் ஃபெல்ட் அதெல்லாம் தேவையில்லையே கதைக்கு, பட் அது தேவை. அது புரிஞ்சுக்க மாட்டாங்க, என்ன பண்றது? அவன் பண்ற வேலை கரெக்டா பண்றான்ல, அவங்க அம்மாவை எதுக்கு காட்டணும், எல்லாம் கட் பண்ணு அப்படின்றாங்க. I mean it did work out in the end. It's not a bad choice, but maybe I would have loved to deleted scenes. ரிலீஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி வினீத் சாரோட இன்ட்ரோடக்ஷனும் செம்மையா இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், ஒரு பையன் சைக்கிள் மாட்டிப்பான், அங்க கிரௌட் எல்லாம் வந்துரும். இவரு போயிட்டு அவனை சமாளிச்சு நான் உனக்கு புது சைக்கிள் வாங்கி தரேன் இவங்களெல்லாம் அனுப்பு அப்படின்ட்டு கார்டை கொடுத்துட்டு வந்துருவாரு. That shows his character. ஸோ அவன் வீட்டுக்கு வருவான், சார் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, 200 ரூபா கொடுத்துட்டு அடுத்த வாட்டி ஆக்சிடென்ட் ஆகல, அப்பத்தரம் அங்கேயே அவரோட கேரக்டர் அதெல்லாம் எடுத்துட்டோம். But yeah, lack of time என்ன பண்றது? And Ravindra living with his mom alone. And he cooks for her. அவன் சாப்பாடுலாம் கொடுத்து தான் வருவான். She's wheelchaired அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். Okay. So that shows his character. It establishes a lot about the character. சார், நீங்க வந்து எப்போதுமே இந்த சிங்கிள் செட்டப் ஃபிலிம்ஸ் தான் எடுக்கிறீங்க மேக்ஸிமம், ஒரு லொகேஷன்ல ரிவால்வ் ஆகிற படம். இதுல வந்து எனக்கு 2 கேள்வி. ஒன்று வந்து இந்த படத்துல இந்த வீடுக்கு ஒரு கேரக்டர்
கேரக்டர் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த திங்கிங் பத்தி கொஞ்சம் யூ எக்ஸ்பிளைன். ரெண்டாவது வந்து ஒரே லொகேஷன்ல எடுக்கும்போது அது விஷுவலி போரும் அடிக்காம நீங்க எப்படி அது ஹவு டு யூ திங்க்? பிகாஸ் எனக்கு வந்து ஐ நெவர் ஃபெல்ட் லைக் இது இட்ஸ் வித்தின் தீஸ் 4 walls அப்படிங்கிற அந்த ஒரு இரிட்டேஷன் இல்ல. அது எப்படி how do you work that out? See, first of all, நான் படம் பண்ண ஆரம்பிச்சது நான் டைரக்டராக ஒர்க் பண்ணி கிடையாது. எனக்காக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி சின்ன பட்ஜெட்ஸ் எல்லாமே பட்ஜெட் தான் டிசைட் பண்ணுது, பட்ஜெட்டுக்கு வரும். அந்த பட்ஜெட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்தால் எனக்கு இவ்வளோ எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குன்னா லென்ஸ் பண்ணேன். லென்ஸ் முடிச்சுட்டு பெரிய படம் பண்ண முடியல, ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன். சொன்ன மாதிரி மஸ்கிட்டோ விலாசி அதுவும் என் வீட்டில் தான் பண்ணேன். மஸ்கிட்டோக்கு நடுவில் ஒன்று அகெயின் ஸ்மால் பட்ஜெட் தான், எங்கே ஒரே லொக்கேஷன் வீடு. இது எல்லாத்துக்கும் இந்த லொக்கேஷன் நான் டிசைட் பண்ண காரணம் வந்து பட்ஜெட், லேக் ஆஃப் பட்ஜெட் தான். அண்ட் இதுவும் அப்படி வந்துடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் நீங்கள் கேட்டது என்னென்னா எப்படி இது போர் அடிக்காமல் போகுது அப்படின்னு. அது என்னை பொறுத்த வரைக்கும் விஷுவல் மாறுறதுனால வந்து ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறது கிடையாது. ட்ராமா, வி ஆர் கோயிங் அண்ட் வாட்சிங் ஃபிலிம்ஸ் ஆர் ரீடிங் ஆர் even poetry, it's about drama is change, right? So ஒரு வீட்லயும் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து இதே டேபிள்ல நீங்க உட்கார்ந்து பேசினா கூட அது போர் அடிக்காது. if I think ஆட்டம் அப்படிப்பட்ட ஒரு just thought of that film. டேபிள்ல சொன்னோனே எனக்கு டக்குனு it's a dramatic thing and definitely I'm inspired by this film. நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப காலம் முன்னாடி நான் யூஎஸ்ல நான் வந்து வேலை பார்க்குற டைம்ல பார்த்த படம் வந்து 12 Angry Men. It's just around a table. It's just around a table and a black and white film too. So visualன்றது நம்ம of course cinema is a visual medium, but what man seeks in an art form is என்ன பொறுத்த வரைக்கும் dramatic element, feeling. அவனை ஃபீல் பண்ண வைக்கணும். அவனோட மனசை தொடர மாதிரியான விஷயங்களோ இதுவோ இருந்ததுன்னா அது பியூட்டிஃபுல். இப்போ எவ்வளவோ கமர்ஷியல்ல படங்கள் வருது, ஒவ்வொரு ஷாட்டுமே வேற வேற விஷுவல், வேற வேற இடத்துக்கெல்லாம் போயெல்லாம் ஷூட் பண்றாங்க. நம்மனால போர் அடிச்சு நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஏன்னா அங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. மனுஷனுக்கு அதுல இருக்கிற மனிதர்களுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அவங்க அதே மாதிரி இருக்காங்க. அப்பதான் நம்மளுக்கு போர் அடிக்கும். தவிர விஷுவல் மாறுறதுனால ஒன்னு இன்ட்ரெஸ்டிங் ஆகாது. வெரி வெல் எக்ஸ்பிளைன்ட். இல்ல அதான் இவரோட ஸ்கிரிப்ட் எல்லாமே இப்போ இந்த 3 ஸ்கிரிப்டும் நான் படிச்சிருக்கிறதுனால அதாவது லென்ஸ்ல இருந்தே எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன். நான் லிவிங் திங்ஸ் கேரக்டரா மாத்துறதுல இவருக்கு அது ஒரு நேக் இருக்கு. ஈவன் இந்த படத்திலேயே மிக்ஸி கூட ஒரு கேரக்டர் தான். ஏன்னா இங்க வீட்டுல எப்பவுமே நடக்கிறது. ஒரு டிராமா ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொல்லும்போது ஒரு மிக்ஸி சத்தம் கேட்கும். அப்புறம் யாருமே பேசாம ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ் பிஃபோர் மிக்ஸி ஆஃப் ஆனது அப்புறம் மறுபடியும் கேட்பாங்க. ஈவன் அந்த இது கிஃப்ட் பாக்ஸ் எனக்கு தருவாங்க. அது ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுச்சு. அந்த கடைசி வரைக்கும் கொடுக்கும். அந்த கிஃப்ட் என் வீட்ல இருக்கு, ஆர்ட் ப்ராப்பர்ட்டி. அது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. குட் ஹோம் என்ன வச்சிருக்கோம். ஏன்னா அந்த கியூரியாசிட்டி எனக்கு இன்னும் இருக்கு. அதுக்குள்ள என்னதான் இருக்கு எனக்கும் தெரியாது. எனக்கு என்னன்னா I was wondering, was it a gender specific gift? So அவங்க வந்து அவங்க மாப்பிளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்கல்ல. So what if she bought like a perfume, like a male perfume or a tie? I don't know, I'm just thinking out loud. Wonderful. So எனக்கு அந்த மாதிரி thinking தான் ஓடிட்டு இருந்துச்சு. இல்ல அதான் இந்த மாதிரி டீகோடிங் நிறைய பேர் பண்ணாங்க. இப்போ recently we were just talking before this interview, blue வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு படம் இருக்குல்ல, blue is the warmest color. So அத ரெஃபர் பண்ணி நீங்க அதுல இன்ஸ்பயர் ஆகி blue யூஸ் பண்ணிருக்க. blue car, even the blue car அப்படி nail polish blue நாங்க யோசிக்கலாம். அது நான் ஆன் பர்பஸ் ரெட் வேணாம், அது கிளிஷேவா இருக்கும். வேற ஏதாவது கலர் கொடுக்கலாம். எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும். சோ ப்ளூவா இருக்கட்டும் நினைச்சேன். பட் ஆனா இந்த ரெஃபரன்ஸ் blue is the warmest color reference we never thought of. அதான் இந்த decodingல ஆங்கிள் இருந்து யோசிக்கிறோம் நினைக்கிறேன். Nice no. But you spoke about the mixi and all. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து காமெடி எப்படி நீங்க அப்ரோச் பண்ணிருந்தீங்கன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. It was one kind of uncomfortable comedy. Okay, நானும் like I was watching with all my friends. நம்ம பிரஷோல பார்த்துட்டு இருந்தப்போ கூட I was just இதுக்கு சிரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல when Rohini is clearly like you know she has assumed something. மாப்ள போட்டோ அனுப்புங்க. So அவங்க தப்பா அசியூம் பண்ணிட்டாங்க. that நந்தினின்ற கேரக்டர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ரவீந்திரா இஸ் way more uncomfortable. சாம் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. this is offensive to Nandini and Sam in a way, but at the same time இவர் வந்து காமெடியா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த
இந்த ரைட்டிங் வந்து இட் should not be offensive, but at the same time ஓரளவுக்கு ஒரு காமெடியை கொண்டு வரணும். Even the performance also should be subtle. அந்த மீட்டர் எப்படி? see actually இந்த கதை எழுதின டைம்ல பிகினிங் அந்த ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதுல ஆக்சுவலி ரவீந்திரா இஸ் தேர், Anu is there, everyone sit and decide. Sam and Nandini both are there in the first scene itself. Actually நாங்க கட் வேற மாதிரி பண்ணோம். இது அது ஃபர்ஸ்ட் ஒரிஜினலி அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து எப்படின்னா அவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அம்மாட்ட சொல்ல முடியல, டேய் ரவீந்திரா நீ அவளை கூட்டு வர அப்படின்னு ஒரு சண்டை போட்டு அவங்கள ஒரு வார்னிங் கொடுத்து தான் அவ வந்து போறா. அதுதான் அந்த ஆக்சுவல் சீன். ஃபர்ஸ்டே நம்ம காமிச்சிரும் நந்தினியை. அது ஆனா இங்க ரிலீஸ்க்கு வந்த டைம்ல இல்ல இது அதை ஹைட் பண்றது நல்லா இருக்கு. நான் சொன்னேன் ஆல்ரெடி இது இந்த படம் தான் எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் எவிடென்ட். வை ஷுட் ஹைடா இருந்தா கூடவும் actually audience knows but Rohini doesn't know. அவ்வளவுதான். I think that was the beautiful play of the film. நாங்க எங்கயுமே இதுதான் ட்விஸ்டா அப்படினு யாருமே யோசிக்கல. Everybody knows what the twist is. The joke is on mom. yes and we are just waiting for Sam to open up it. We are not like Sam open up பண்ண போறாளா. That is never the question in the film. So that I think that choice is not it works because mom வந்து அதுக்கு அப்புறம் இவ வெளியில நிக்கும்போது வந்து சொல்றா, நீ கேம் ஆடுன, நீ என்ன ஜோக்கர் ஆக்கிட்ட. actually the joke was on her. see இல்ல the point is அதை ஹைட் பண்ணவே கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படி ஓபன் பண்ணலாம்னு நினைச்சேன். because it does not make any sense to hide it. actually festivalல நாம அந்த இல்ல அதுதான் ஒரிஜினல் கட் அதான். இங்க கமர்ஷியலி ரிலீஸ் பண்ணும்போது அது வேணாம் அப்படி அந்த ஒரு காமெடி எடுத்துட்டாங்க. சோ நிறைய இடத்துல ஒர்க் ஆயிருக்கு, நிறைய ரிவ்யூவர்ஸ் அதை எழுதிருக்காங்க. தெரிஞ்ச விஷயம் தான், நீ எதுக்கு சும்மா இழுத்துட்டு போனேன்னு நிறைய பேர் எழுதிருக்காங்க. Okay fine, I understood it. Most of us understood it. It was not a suspense for a suspense. It's not, it's clear, for the it's evident. character. நான் வந்து காமெடி அப்படின்னு எழுதல. நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் காமெடி வந்து ஆக்சுவலி ஒரு ட்ராஜடியான விஷயம். அண்ட் நிறைய வன்மம் இருக்கு காமெடியில. ட்ராஜடியில உண்மை இருக்கு, காமெடியில வன்மம் தான் ஜாஸ்தி. நீங்க வந்து சிரிக்கணும் அப்படின்னா ஒருத்தன் கீழே மீன்ஸ் ஒருத்தரோட ட்ராஜடி வச்சுதான் நீங்க வந்து சிரிக்க முடியும். எந்த காமெடி நீங்க வேணா பாருங்க, அதுல வந்து இன்னொருத்தரோட ட்ராஜடி டெஃபினட்டா இருக்கு. இன்னொருத்தனோட ட்ராஜடி எப்பவுமே இருக்கும் இன்னொரு மனிதனோட. ஸோ அது உண்மை. ஸோ இந்த இடத்துல நான் காமெடி ஒர்க் அவுட் பண்ண அப்படி ஒர்க் அவுட் பண்ணல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ இன்டு தி ட்ரூத் ஆஃப் இட் completely and that it worked that way. இல்ல ஆமா, அப்படி பார்த்தா சாமுக்கு வந்து இவங்கள நந்தினியை வர சொல்றதே அவளுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆமா, அதுல இருந்து அப்புறம் ஓபன் பாறது கொஞ்சம் டைம் ஆகுது அப்படிங்கிறது. இது வந்து பேசிக்கலி பாக்குறவங்களுக்கு தான் காமெடி, அவங்களுக்கு கிடையாது. ஆமா of course சிச்சுவேஷன்ல கண்டிப்பா கிடையாது. அதுதான் சொல்றேன். so much தீபா மாப்ள நான் வந்து அப்ப முடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் it's awkward for you, it's uncomfortable or offensive to them. Yes. but they are Nandini is feeling left out at that time. I am supposed to be the person over here. ஆமா right. சோ அப்படி காமெடின்னு நினைச்சு எழுதல. இது உண்மையா அங்க என்ன நடக்கும், யதார்த்தமா என்ன இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலதான். சரி, எல்லாருமே வந்து இந்த ஃபைனல் ஷாட் பார்த்து ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கைண்ட் ஆஃப் டேக்அவே இருக்கும். அதுதான் நான் சொல்வேன். நீங்க if you can reveal, if you want to reveal, நீங்க எழுதும்போது what was your thinking in the final shot? அந்த ரோஹினிக்கும் இவங்களுக்கும் லீஜமோலுக்கும் இருக்கிற அந்த இல்ல நான் என்ன நினைச்சேன்னா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அவங்க ஒரு புரிதலுக்குள்ள வந்திருக்காங்க. இப்ப பொண்ணை வந்து இதுதான் இது வரைக்கும் சண்டை போட்டு இல்ல எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் அப்படி இப்படின்னு அவங்க வந்து ஃபுல் கான்ஃப்ளிக்ட்ல இருந்தாங்க. பட் த்ரூ த ட்ராமா ஆர் த்ரூ தி வாட் எவர் ஹேப்பன் ஆன் தட் டே they just she began to understand, at least trying to. இனிமே அவங்க வந்து சண்டை போடாம இனிமே வந்து அவகிட்ட போய் நீ அது இல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யோசிக்கலாம் பண்ண மாட்டாங்க. இனிமே அவங்க வந்து அந்த விஷயத்துல அவங்க கிட்ட அதை மாத்த அவங்க அந்த பொண்ணை இனிமே மாத்த ட்ரை பண்ண மாட்டாங்க. இனி அவங்க இந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்கன்றது தான் மெயின் மேட்டர். அண்ட் அதுலயும் அவ கெட்டி பிடிக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட தூக்கி போட்டுருவான். ஆமா, அது ஒரு கேரக்டர். பார்பி டாலும் ஒரு கேரக்டர். ஐ திங்க் அதுதான் அவங்களுக்கு அம்மாங்கற அந்த ஒரு நந்தினி கூட சொல்லுவாங்க, எங்க அம்மா எப்படி இருந்தாங்கன்னு உனக்கு தெரியும், நீயும் வந்துடு என் கூட வாய். பட் for her mother is equally important. She knows her mother will understand. இல்ல அப்படினு சொல்றாங்க. சோ எனக்கு எங்க அம்மாவோட சம்மதமும் முக்கியம். and அங்கேயுமே அம்மா தான் சொல்றாங்க because she அவங்க அந்த அம்மாவோட வளர்ந்திருக்காங்க, அம்மா தான் வளர்த்திருக்காங்கன்றப்போ அந்த அம்மாவோட சம்மதம். இல்ல glad you noticed that. ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அம்மாக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ
ஏன்னா சின்ன வயசுல இவ வந்து என்ன இவ பார்பி டாலையே வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பத்தாவது வரைக்கும் வச்சிருக்கலாம். கொஞ்சிட்டு இருக்கா அப்படின்னும் போது அப்போ somewhere she had an inclination. மேபி maybe she lived in denial la. yes that is always there. அந்த acceptance தான் அங்க வருது. வருது I knew this. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது எங்க பார்பி டால் வச்சிருக்கேன் இவ்வளவு வருஷமா. So yeah. Right, interesting, very interesting. இது வந்து ஒரு கான்வர்சேஷனல் டிராமாவா எழுதியிருக்கீங்க இல்லையா? இது வந்து அகைன் இது விஷுவல் பத்தி பேசினோம், பட் இந்த டிராமா எங்கேயுமே இந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து lot of thinking has gone into it. ஏன்னா நீங்க நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, not just queer identities and all of that, even அந்த abortion பத்தின ஒரு விஷயம் கூட, ஒரு சாய்ஸ் ப்ரோ சாய்ஸ் அப்படிங்கறது இல்ல. ஏன்னா it is directly connected to this. Why we are in denial of this relationship is because obviously the creativity or the whole thing of procreation won't happen என்ற ஒரு விஷயம் இருக்கு. அது அங்க அதனால தான் I think that was a very interesting question. அவங்க கேட்பாங்க, நீங்களும் டீச்சர் இருந்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு குழந்தை இல்ல, does that mean your relationship is not valid? In the end there are so many couples who choose not to have children today. That's just a choice at the end of the day. அதுலதான் ரவீந்திரா கேட்பான் இல்லையா, அப்பனா கல்யாணம் கூட பண்ணிக்காத பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க லைஃப் மீனிங்லெஸ். ரைட் அப்சல்யூட்லி. பட் நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த கான்வர்சேஷனல் டிராமா வந்து எங்கேயுமே வந்து போர் அடிக்காம இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது ப்ரீச்சியா ஆகாம இருக்கணுங்கிறதுக்கு what are some things you kept in mind? That actually my training in acting really helped me a lot. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதி முடித்த உடனே டெஃபினெட்லி நிறைய ரெப்பிட்டேஷன்ஸ் இருக்கும், கேட்ட கேள்வியை நிறைய இடத்துல கேட்டிருப்போம். நம்ம அது செகண்ட் டிராஃப்ட் எழுதும்போது ஐ ரிமூவ் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் லைக் ஐ டோல்ட் யூ, தி ட்ராமா ஹேஸ் டு மூவ். அண்ட் அந்த ட்ராமேட்டிக் எலிமெண்ட்டோட இதுவே என்னன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ரீட் புக்ஸ் ஆன் ஸ்க்ரீன் பிளே அண்ட் எவ்ரி திங், ட்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சரோட கோரில் இருக்கிறது என்னன்னா, ஒரு சீன் எல்லாரும் பேசுகிற சீனாக இருந்தால் அதில் யாருமே தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, everyone's point of view should be there and the arc it should be valid. அப்பதான் வந்து இது மூவ் ஆகும். ஒருத்தர் சொல்றதுக்கு எல்லாரும் தலையாட்டு, ஒருத்தர் மட்டும் கரெக்டா இருந்தா it starts boring the moment other person says yes. Okay, when you are interested is when the other person say no, challenges that opinion la. அப்ப when he says no, then the audience is interested. Oh, அவன் என்ன சொல்ல போறான், he is interested. He doesn't look at the visual or anything, he only looks at what that person is going to say. நம்ம அவன் சொன்னதுக்கு அவன் கவுண்டர் இருந்தா நல்லது, இல்லையா அந்த சீனை முடிச்சிடணும். கண்டிப்பா. So that is how I approach this writing. Lots of thinking has gone into it. So interesting conversation. படத்தை பத்தி, just upcoming films பத்தி, உங்களுக்கு அடுத்தது என்ன? I'm really curious to know. தெரியலங்க எனக்கு. Okay, இல்ல நிறைய கதை வச்சிருக்கேன். ஆமா, நிறைய கதை வச்சிருக்காரு. ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் ரெடி ஆகணும், வரணும், பேசிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க எல்லாருமே பிஸி இல்லையா, அவங்க டைம் கிடைச்சு சொல்லி அடுத்து என்னன்னு தெரியல எனக்கு. பட் அடுத்து இந்த ஒரு கான்செப்ட் வச்சு எனக்கு ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை அப்படின்னா what would that be? Any concept, any thing that needs to be spoken about? அப்படி நான் யோசிக்கல, பட் நான் ஒரு லென்ஸுக்கு முன்னாடியே நான் யோசிச்சுட்டு இருக்கிறது இந்த அபியூஸ், சைல்டு அபியூஸ். சின்ன வயசுல பசங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம்லாம் அவங்க கேரக்டர் சேஞ்ச் ஆகி ஒன்று நடக்குது இல்லையா, அதோட ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. மேபி அது லென்ஸ் முன்னே பண்ணியிருப்பேன், நீ என்ன இவ்வளோ டார்க்காக பண்ணுறது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ண அப்படின்னு வீட்டில் எல்லாம் சரி, அது அப்படியே இருக்காது. அது இட்ஸ் வெரி டார்க் சப்ஜெக்ட், வெரி அது பண்ண நானுமே என்னை நம்பி காசு போடணும்ல, இன்னும் அந்த இடத்துக்கு நான் வரல. 4 படம் பண்ணியிருந்தாலும் my films, it has to make commercially money for the producers, then they would trust me with that. Illa I should have money so that I do it on my own. தெரியல அது எப்படி. ஆனா நான் சொல்றேன், எனக்கு அவர் சொன்னார் ஒரு ஒன் லைன், ஒரு கதை ஒரு சொன்னார், அது வந்து கமர்ஷியலா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி வித் 3 கேரக்டர்ஸ். அது வந்து பக்கா கமர்ஷியல்னா it will work well. Maybe I hope he gets a producer to do that, and then he can do this go back to making it. That will be kind of commercial. That's again about friendship. நம்ம எல்லாரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம்ல, பட் எதனா ஒரு சின்ன விஷயம் நடந்தா போதும், அது எல்லாமே மாறிடலாம். அது ஒரு அந்த மாதிரி ஒரு கதை. It has a potential. Looking forward. அது என்னன்னு பாப்போம் next. தெரியல எனக்கே தெரியல. நடக்கட்டும். No pressure at all. உங்களுக்கு any upcoming film? நம்ம மலையாளத்தில் ஒரு 3 படங்கள் இப்போ ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கு. அதில் ஒரு படம் இப்போ மார்ச்சில் ரிலீஸ் ஆகுது, வடக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அது. அப்புறம் ஊர்வஷி மேம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேமும் நானும் தான் அதில் லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ரோஹினி மேம் கூட நடிச்ச மாதிரி இவங்க கூட ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 days ஐ வாஸ் த்ரூ அவுட் வித் ஹர். எவ்ரி சீன் வி ஆர் டுகெதர். ஒரு காமெடி ட்ராமா படம் அது. ஐம் லுக்கிங் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் தட். லுக்கிங் ஃபார்வர்ட்
forward to that release. Summer time எப்போது ரிலீஸ் ஆகும் அது தமிழா? அது ஆக்சுவலாக மலையாளத்துல தான் எடுத்திருக்காங்க. மைட் ஹேவ் அ ஒரு டப்பிங் அந்த மாதிரி. ஏன்னா நாங்கள் 2 பேரும் இருக்கோம், தமிழ் நாங்கள் 2 பேரும் பேசுவோம், தமிழ் படங்களும் பண்ணுவோங்கிறதுனால அவங்களுக்கும் தமிழ் மார்க்கெட் இருக்கு. ஸோ ஷீ இஸ் பாண்டரிங் ஓவர் பிகாஸ் ஷீ இஸ் த ப்ரொடியூசர்ல, ஷீ கேன் டூ வாட் ஷீ வாண்ட்ஸ். ஸோ மலையாளம் படம் ரெடி, ஆக்சுவலாக சென்சரிங்கும் முடிச்சிட்டோம், ஆக்சுவலாக பிஸ்னஸ் தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்லேயே அது டப் பண்ணி பண்ணுவோமா அப்படிங்கிறது ரிமைன்ஸ் டு பி சீன். அப்புறம் இன்னொரு படம் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன், அதுவும் மலையாளத்துல தான். தமிழ்ல இப்போ தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி சம்திங் வில் மெட்டீரியலைஸ் சூன். இல்லாட்டி அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் இல்லைங்க, ரிவர்ஸ். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு நடிக்க ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்து. ரொம்ப நாள் ஆச்சு நடிச்சு, யாரும் கூப்பிட மாட்டாங்க. இப்போ எல்லாரும் நானும் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் அதான் கேட்டீங்க, அடுத்து என்ன டைரக்ட் பண்றீங்கன்னு கேட்டீங்க. இல்ல நான் சொன்னேன் அடுத்த படத்துல நம்ம பாப்போம், சேர்ந்து நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா நான் அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். நிறைய டைரக்டர்ஸ் நடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் படமே பண்ணாம ப்ளீஸ் டோன்ட் கோ தேர். ஆமா ஆமா, ப்ளீஸ் டோன்ட் கோ தேர், we want you as a filmmaker also அப்படினு சொல்லிருக்கேன். good deal you sign. Thank you so much for this conversation. Thank you. Wonderful, lovely. அத மைண்ட் அப்படியே ஓபன் அப் பண்ணி நிறைய பேசின மாதிரி இது felt more like a conversation than an interview. கண்டிப்பா thanks to you. ஏன்னா நீங்க அவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, it's just like ஒரு படம் பிடிச்ச அத பத்தி யோசிக்கிறோம். அதுதான் at the end of the day எனக்கு தெரிஞ்ச ஒரு டேக் அவே என்ன இருக்கணும்னா, film should make you think about it and what it wanted to tell you. So that Kepu did that to me. It made me think a lot. Yeah, and I hope it really makes a lot of people think. Adudha romba mukkiyam, and it goes to a lot more screens or whatever that you aim for the film. Adu nadakanum. Thank you. So let's hope for that. Thank you so much for this conversation. Thank you Thank you. And all the very best for all your future projects. Thank you so much. Thank you so much. Thank you.